ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டான இன்டர்வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெய்சன் சஞ்சய் அவர்கள் வந்து தளபதியை பற்றி பேசியிருக்காரு. ஸோ என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர்கிட்ட கேட்ட முக்கியமான கொஸ்டின் இது. என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, தளபதி அவர்கள் வந்து சினிமா உலகத்தை தவிர்க்க முடியாத இடத்துல இருந்தவர், இப்போ தமிழக அரசியலையுமே தவிர்க்க முடியாத ஒரு இடத்துக்கு வந்துட்டார். ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கேட்கும்போது சூப்பராக ஒரு மெச்சூரான ஒரு பதில் சொல்லியிருக்காரு. ஒரு ஃபேமிலியாக உங்களுக்கு அது எப்படி இருக்குது அப்படிங்கிற வேறு கேட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து எங்களுக்கு வந்து வரலாற்று சிறப்புமிக்க ஒரு புரட்சினே சொல்லலாம். ஸோ நானும் என்னோடய தங்கச்சியுமே இப்போ வந்து எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணுமோ அவ்வளோ கேர்ஃபுல்லாக இருப்போம். ஸோ அது வந்து எங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த லெகசியை வந்து நாங்களுமே வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி அதை வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ என்னோடய படம் பற்றியும் சரி, என்னோடய ஃபேமிலியும் பற்றியும் சரி, வர கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் படிப்பேன். அதில் வந்து எதெல்லாம் எடுத்துக்கணுமோ அதெல்லாம் எடுத்துப்பேன். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அன்பு கிடைக்கணுமோ அந்த அளவுக்கு கிடைக்கிது. அதுக்கு முக்கிய காரணமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பா தான். ஸோ அதுக்காக நான் கண்டிப்பாக வந்து அவருக்கு வந்து நன்றி சொல்லணும். ஸோ இதில் வந்து இருக்கிற பாசிட்டிவும் நெகட்டிவும் ரெண்டுமே வந்து நான் எடுத்துக்கணும். அதை கண்டிப்பாக வந்து ரெண்டுத்தையுமே வந்து ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். தென் சினிமாவில் உங்கள் அப்பா கொடுத்த அட்வைஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து அவர் சொல்லியிருக்கிறது என்னென்னா, உனக்கான ஒரு ஐடென்டிட்டி வந்து நீயே க்ரியேட் பண்ணிக்கோ, அதுதான் உனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உனக்காக என்ன எப்போ வேணுமானாலும் என்கிட்ட கேளு, நான் எதுவுமே இன்வால்வ் ஆக மாட்டேன். பட் ஆனால் உனக்காக எப்போ என்ன வேணுமானாலும் கேட்கலாம், நான் கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நானுமே அந்த ஒரு முடிவில் தான் இருக்கிறேன். எனக்குமே வந்து தனியாக வரணும்னு தான் ஆசை. ஸோ 2 பேருமே வந்து அதே லைனில் தான் இருக்கிறோம். ஸோ அதனால் வந்து என்னோடய ஐடென்டிட்டியை நானே க்ரியேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச படங்கள் 5 படங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆரண்ய காண்டம், அயன், ஜிகர்தண்டா, ஜானி, தென் வந்து துப்பாக்கி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த 5 படங்களுமே சொல்லலாம் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காரு. துப்பாக்கியில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெரஸ் சீன் இருக்கு இல்லையா, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் பேசுகிற சீன் வந்து ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். துப்பாக்கி ஷூட்டிங் நடக்கும்போது 2-3 தடவை போயிருக்கேன் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணியிருக்காரு. ஜிகர்தண்டா பார்ட் 1 வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதில் வந்து டைம் மிஷின் இருந்துச்சு அப்படின்னா இப்போ கூட நான் வந்து கடைசி ஐடியாக வந்து போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காரு. ஒரு கமர்ஷியல் படம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அயன் படம் மூலமாக வந்து நிரூபிச்சிருப்பார் கேவி ஆனந்த் அவர்கள். ஸோ கமர்ஷியல் படம் எப்படி வந்து சூப்பராக இருக்கணும் அப்படிங்கிறதையுமே வந்து பண்ணி காமிச்சிருப்பார். ஸோ மறைந்த இயக்குநர்களில் கேவி ஆனந்த் அவர்களையும் மகேந்திரன் அவர்களையும் வந்து நான் பார்க்கணுன்னு ரொம்பவே ஆசைப்பட்டிருக்கேன். ஸோ அவரோட ஃபேவரட் கிரிக்கெட் பிளேயர் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் டிராவிட் அப்படிங்கிறதையுமே குறிப்பிட்டிருக்காரு. ஏன்னா ஃப்ரீயாக இருக்கும்போது நான் கிரிக்கெட் விளையாடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. தென் வந்து வேட்டைக்காரன் படத்தில் வந்து நான் நடித்தா தாங்க மாட்டேன் சாங்ஸோட மெமரிஸுமே வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து பெருசாக எந்தவித பயமே கிடையாது. நான் பாட்டுக்கு போயிட்டு ஆடிட்டு வந்துடுவேன். ஆனாலுமே அங்கே வந்து ஃபஸ்ட்டு ஷாட் எடுக்கும்போது கூட்டமாக இருந்ததை பார்த்து பயந்துட்டேன். அப்போ போய் கட்டி பிடிச்சிட்டேன். ஸோ அப்போ வந்து சிக்மா படத்துக்கு அப்புறம் தான் வந்து இப்போ தெரியுது ஒரு சாங் டான்ஸ் ஆடும் முன்னாடி எவ்வளோ பயமாக இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா வந்து எனக்கு வந்து அதோட வேல்யூ வந்து இப்போ தான் புரியுது அப்படிங்கிறதுமே ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து அழகான ஒரு தளபதியோட கான்வர்சேஷனை வந்து அவர் வந்து நிலநிறுத்தியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சூப்பராக வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அவரோட விஷயங்களை. தளபதி வந்து எவ்வளோ முக்கியமான ஒரு இடத்துல இருக்கார், அதை வந்து எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணணும், நம்ம மெச்சூராக பதில் சொல்லணும் அப்படிங்கிறத அவரோட ஆன்சர்ஸே வந்து அதை ப்ரூவ் பண்ணியிருக்குது. ஸோ அவரோட சிஸ்டர் பற்றியுமே ஷேர் பண்ணியிருந்தார் இதில். ஸோ 2 பேருமே வந்து எவ்வளோ மெச்சூராக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுமே விளக்கமாக கொடுத்துருந்தாரு. ஸோ இது வந்து பல பேருக்கு புரியாமல் இருந்தது, இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறோம் இந்த இன்டர்வியூ மூலமாக. ஸோ இந்த மாதிரி சிஎம் தளபதி விஜயை பற்றி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.